ஓகே, ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் அந்த கட்சியோட எதிர்காலம் என்னவாகும்? தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த வாக்கு வங்கி அது அண்ணாமலை பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேலும் பலவீனமாகுமா, இல்லது பாரதிய ஜனதா கட்சியோட இது இன்னொரு பி பிளான் வியூகம் தானா அண்ணாமலை புதிய கட்சி? அண்ணாமலை புதிய கட்சி என்று அண்ணாமலை மிக மிக தெளிவான ஒரு அரசியல்வாதி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருடைய நகர்வுகள் எல்லாமே திட்டமிட்டு ஒரு பக்கம் போயிடக்கூடாதுன்ற தெளிவாக இருக்காரு. அவர் பிஜேபியிலும் வெளியே வரதுக்கு அந்த மதச்சாயம் ஒரு காரணமாக இருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு மத சார்பற்ற கட்சின்னு சொல்லியிருக்காரு. மத சார்பற்ற கட்சியாக தான் என்னுடைய கட்சி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் 2 வாட்டி கூட்டு பேசுறாரு. எனவே சமரசம் செய்து அவரை தக்க வைப்பதற்கான முயற்சிகள் தான் 90% இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை எப்பொழுதுமே எப்படியான ஒரு புரியாத புதிர். ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் ஒன்று. அவர்கள் நினைப்பார்கள் என்ன செய்வார்கள் கடைசியில் தான் சொல்லுவாங்க. எனவே நாளை மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவிலே சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் அண்ணாமலை செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு செய்தியாளர் அழைத்து ஒரு செய்தியாளர் கூட்டத்தை நடத்த இருக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் அந்த அறிவிப்பு வரப்போகிறது. அதுவும் நாளைக்கே புதிய கட்சி என்று சொல்ல மாட்டார். நான் பாஜகவிலிருந்து விலகிவிட்டேன் என்ற அறிவிப்பாக இருக்கலாம். அதன் பின் ரஜினியுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து, ஏன்னா ரஜினியும் சந்திக்க போகிறார். ரஜினி ஊட்டிக்கு சென்ற ரஜினி தற்போது மைசூர் விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து எங்கு சென்றிருக்கிறார் தெரியவில்லை. ரஜினியிடம் ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்கிறார். ரஜினியினுடைய முழு வாழ்த்துக்களும் இருக்கிறது அண்ணாமலைக்கு. ஆசீர்வாதம் என்பார்கள், அந்த ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கிறது. எனவே அண்ணாமலை கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம். ஆனால் பிரதமர் ஏதேனும் நேரடியாக உத்தரவாதம் கொடுத்து நீங்கள் மாநில தலைவராக உங்களுக்கு அனைத்து என்றால் அண்ணாமலை கேட்கிறார், மாநில தலைவராக இருக்கிறேன், ஆனால் நான் சொல்வதுதான் மாவட்ட தலைவர், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்க வேண்டும், மற்ற தலைவர்கள் எல்லாம் தேவையின்றி தலையிடக்கூடாது என்றெல்லாம் அவர் நிறைய இது வச்சிருக்காரு. இப்போ கட்சி தொடங்குறாரா இல்லையா? திரும்பி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. புதுசாக கட்சி தொடங்குறாரா, அவர் பாஜக தான் இருக்க போறாரா? கடைசியாக உங்களுக்கு என்ன தகவல் வந்தது, நிறைவா சொல்லுங்க. இது மிக தெளிவாக இருக்காரு அண்ணாமலை ஏற்கனவே சொன்னது போல ஒரு பக்கம் மிரட்டிக்கொண்டே தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார் நிபந்தனைகளை வைத்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறார். கட்சி தொடங்குவாரா மாட்டாரா நாளை அவர் அறிவிக்கும் போதுதான் தெரியும். நாளை செய்தியாளர் சந்திப்பு இருந்தால் நிச்சயமாக கட்சி தொடங்குகிறார். செய்தியாளர் சந்திப்பு இல்லாவிட்டால் அண்ணாமலை பாஜகவில் தொடர்கிறார். மாநில தலைவராக மாறும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அண்ணாமலை ஒரு புரியாத புதிர். அவர் என்ன செய்ய அந்த புதிருக்கு அவர் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். எனவே அவர் செய்தி நாளை சென்னை திரும்பும் போதுதான் நமக்கு முழுமையான விடை தெரியும். ஓகே, நன்றி சண்முகசுந்தரம். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான அந்த புரியாத புதிருக்கு நாளை மாலைக்குள் விடை கிடைக்கும் என்ற தகவலை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்க முயற்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.